ஹாய் சென்டர் மேப் பீவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஜூன் 25 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு ஜூன் 25க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். தமிழ்நாடு நியூஸ் ஃபஸ்ட்டு, புரியுதுங்களா? இவர் என்ன பண்ணியிருக்காரு, உலகின் தலை சிறந்த விருதை வென்ற தமிழ் செஃப். இவர் என்ன அப்படின்னா, மதுரை அருகே உள்ள நத்தம் என்னும் ஊர் தான் இவர் பிறந்த ஊர். இவர் பேர் என்னன்னா விஜயகுமார். இவர் நியூயார்க்கில் செயல்படும் செம்மன் ஹோட்டலின் செஃப்பா இவர் வேலை பார்க்குறார். ஓகேங்களா? இவர் என்ன ஆகுதுன்னா ஜேம்ஸ் பியர்டு விருதை பெற்றிருக்கிறார். ஜேம்ஸ் பியர்டுன்னு சொல்லிட்டு ஒரு சமையல்காரனுக்கான உயர்ந்த விருது முதல்ல பெற்ற இந்தியர் இவர் தான். அதனால தான் இது. ஓகேங்களா? அமெரிக்காவின் ஜேம்ஸ் பியர்ட் விருதை மதுரையை சேர்ந்த, ஓகேங்களா, இவர் பேர் என்ன, மதுரையை சேர்ந்த செஃப் விஜயகுமார் வென்றுள்ளார். ஓகேங்களா? ஜேம்ஸ் பியர்டு விருது அப்படின்னா என்ன அப்படின்னா, அமெரிக்க சமையல் உலகின் டாப் விருது தான். ஓகே, இதை பற்றி கொஸ்டின் கேட்கலாம். ஜேம்ஸ் பியர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த விருதியை சமையல் உலகின் ஆஸ்கார் விருது வரைக்கும் இது பண்ணுவாங்க. யார் இதை வாங்கியிருக்காங்கன்னா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த செஃப் விஜயகுமாரை நோட் பண்ணி வச்சுங்க, கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க. நேஷ்னல் நியூஸ் பார்த்துருவோம். என்னது, ஜியோ எலக்ட்ரிக் சைக்கிள். அவங்க இதுலேயும் மோனோபோலி ஆக பார்க்குறாங்க. ஜியோ எலக்ட்ரிக் சைக்கிள் இஸ் லான்ச்சிங். ஏஐ ப்ரைஸ் வந்து 29,999 ரூபா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 250 வாட்லேருந்து 350 வாட் வரைக்கும் இந்த மோட்டாரு ஓடுமா. ஓகேங்களா? அம்பானி இஸ் எக்ஸ்பீரிங் இன்டு எவ்ரி இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? சிங்கிள் சார்ஜில் 400 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற மாதிரி இந்த ஸ்கூட்டரை வடிவமைச்சிருக்கிறாரு. ஜியோ ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ சீக்கிரம் போய் வாங்கிடுவோம். என்ன, ஜியோ எலக்ட்ரிக் பைசைக்கிள் ப்ரைஸ் பிட்வீன் 29,000, அதாவது 30,000க்கு ஒரு ரூபா கம்மி, 35,000, 30,000லேருந்து 35,000க்குள்ளே இருக்க போது. வைல் த ஹீரோ எலக்ட்ரோ C3 காஸ்ட் அரௌண்ட் 28,000. இஎம் மோட்டார் X2 இஸ் த ப்ரைஸ் 30,500. அதோட இவங்க ஜியோ எலக்ட்ரிக் சைக்கிள் 400 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு சிங்கிள் சார்ஜில் போகுன்னு இருக்காங்க. 250 வாட்ஸ்லேருந்து 350 வாட்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் போயிடுவோம். என்ன அப்படின்னா எனர்ஜி சேவிங்ஸ். எனர்ஜியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் எனர்ஜி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் இந்தியாஸ் டோட்டல் இன்ஸ்டால்டு பவர் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கெப்பாசிட்டி ரீச்சு 476 ஜிகாவாட் ஜூன் 2025 நான் ஃபாசில் மூலமா அவங்க உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது 235 ஜிகாவாட்டு, 49% இது அடங்கும். 26.9 ஜிகாவாட்டு ரினியூவபிள் எனர்ஜி மூலியமாக, 8.8 ஜிகாவாட்டு நியூக்ளியர் இது மூலியமாகவும் இவ்வளவு கரண்ட்டை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரிபுரா பிகம் த 3rd ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட். ஓகேங்களா? என்ன, இந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் திரிபுரா யாருன்னா மாணிக் ஷாஹா அப்படிங்கிறவர் இதை அறிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி யார் அப்படின்னா மணிப்பூரும் கோவாவும் ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்டாக அறிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? திரிபுரா ஹேஸ் பீன் அஃபிஷியலி ரெகனைஸ் த 3rd ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட். ஓகேங்களா? இது அதுக்கு முன்னாடி மிசோரம் அண்டு கோவா த அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் மேட் த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இதை அறிவிச்சாங்க. ஓகேங்களா? ரவீந்திர பவன் அண்ட் அகர்தலா அட்டெண்டிங் பை த சீஃப் மினிஸ்டர் மணிக் ஷாஹா இதை அறிவிச்சிருக்கிறாரு. ஓகே, அடுத்தது இந்தியா கண்டக்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எவர் காம்ப்ரஹென்சிவ் ஹவுஸ் ஹோல்டு இன்கம் சர்வே 2025 படி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல் ஃப்ளெஜ்டு சர்வேவை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கிரவுண்ட் பிரேக்கிங் இனிஷியேட்டிவ் கான்டாக்டிங் ஃபர்ஸ்ட் எவர் காம்ப்ரஹென்சிவ் ஃபுல் ஃப்ளெஜ்டு டிஸ்ட்ரிபியூஷனா. இது ஹைட்ரஜன் H2. ஓகேங்களா? நேற்று கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். என்ன அப்படின்னா, லேல ஹைட்ரஜன் வச்சு பஸ் விட்டுருக்காங்கன்ட்டு. இந்த 5 மெகாவாட்ஸ் பிளான்ட்டு has been built by Adani New Industries Limited. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் எனர்ஜியை அவங்க உருவாக்குறாங்க. அதான் ஹைட்ரஜன் 2. ஓகே, இந்த இது வந்து அதானி குரூப் கமிஷன் இந்தியா ஃபர்ஸ்ட் ஆஃப் கிரிட் 5 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பைலட் பிளான்ட்டை எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது குஜராத்தில் இருக்கிற கட்ச் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பித்து அவங்க இந்த பிளான்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இந்தியன் நேவி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸசைஸு என்ன அப்படின்னா டமால்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
இந்த ரோல் ஆஃப் ஃப்ரிகேட் டமால் இஸ் த யாந்த்ரா ஷிப்யார்டு, காலிங்ராட், ரஷ்யா. 1ஆம் தேதி ஜூலை வந்து இவங்க 2 பேருக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸசைஸ் நடக்க போகுது. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் சேர்ந்து. அதுக்கு பேர் என்ன, யாந்த்ரா ஷிப்யார்டில் நடக்க போகுது டமால்னு சொல்லிட்டு. அப்புறம் பாஷினி. இது என்ன பாஷினி அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். இது இந்தியன் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். பாஷினிங்கிறது எதுக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது என்ன அப்படின்னா நேஷனல் லாங்குவேஜை ஃபுல்லாகவே டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது மிஷன் தான் இது. ஓகேங்களா. இந்தியன் சிட்டிசன் டிரான்ஸ்லேட் கண்டென்ட் வேரியஸ் இந்தியன் லாங்குவேஜஸ். எத்தனை கான்ஸ்டியூஷன் படி 21 இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக உள்ளதான் பாஷினி இதோட பேர். அப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ். இந்த ஆனுவல் லிஸ்ட் பை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ஹைலைட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராமிசிங் குளோபல் இன்னோவேஷன் ஷேப்பிங் ஃபியூச்சர் அக்ராஸ் செக்டார்ஸ். எந்தெந்த செக்டார்லாம் இந்த ஸ்டார்ட் அப் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல், கேலக்ஸி ஐஇ, அக்னிகுல், சிலின் எல்ஆர், டெசி, டயக்னேட்ரா, எக்ஸ்போனன்ட் எனர்ஜி, ஃப்ரைட் டைகர், சோலார் ஸ்கொயரு அண்டு த இ பிளான் கோ. இது எல்லாத்தையுமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் இந்த ஸ்டார்ட் அப்லாம் வருங்காலத்தில் பூஸ்டப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது டொமோஹாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஏர் மிசைல். டொமோஹாக் இஸ் த லேண்ட் ஏர் சப்சோனிக் க்ரூஸ் மிசைல். இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா யூஎஸ் நேவி. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு ப்ரைசஸ் லேண்ட் ஃபார் அட்டாக் ஃப்ரம் ஷிப்ஸ் அண்ட் சப்மரீன்ஸ். அதுலேருந்து லேண்ட் அட்டாக் பண்ணுறதா இந்த சப்சோனிக் க்ரூஸ் மிசைலுங்கிறது. ஏன்னா இப்போ வார் போயிட்டு இருக்கிறதுனால இந்த நியூஸ்லேயும் கொஞ்சம் நம்ம அவேர்னஸாக இருக்கணும். அப்புறம் வந்து இந்த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இந்த சிரியா நிவேடா. இது எங்கே இருக்குன்னா ஆல்பைன் லேக்கு நார்த் அமெரிக்காவில் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் இப்போதைக்கு 1897 மீட்டரில் இருக்கிற ஹையஸ்ட் லேக்கு. அதாவது வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் இடத்துல ஃப்ரெஷ் வாட்டர் லேக்காக இருக்கிறது இதுதான். பேர் என்ன அப்படின்னா சியரா நிவேடாங்கிறது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்தியா வந்து உள்ளே என்ட்ராயிருக்கு. என்ன யூஎன் ஆரம்பித்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஒரு 17 இருக்குது. அதை அட்டைன் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் எந்தெந்த கண்ட்ரிலாம் இருக்கோ லிஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட் டைம் 100 கண்ட்ரீஸ்க்குள்ளே இந்தியா முதல்ல வந்திருக்கு. அதான் இது என்ன அப்படின்னா இந்தியா என்டர் த டாப் 100 இன் யூஎன் குளோபல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இதில் இந்தியா வந்து அச்சீவ்டு எவ்வளோ 99 இடத்த பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்தான். அப்பாயின்மெண்ட்ஸ். இன்னைக்கு யார் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட் என்னன்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியில் இவங்க இடம்பெற்றிருக்காங்க. இவங்க பேர் என்ன, கிறிஸ்டி காவன்ட்ரி அப்படிங்கிறது. ஓகேங்களா. இது எப்போ இனாகிரேட் பண்ணாங்க, இவங்களா இது பண்ணாங்கன்னா ஜூன் 23, 2025. ஓகேங்களா. 131st பர்த்டே வித் ப்ரைஸ் ஆஃப் ஒலிம்பிக் மூமெண்ட்ஸுக்கு இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல இந்த கமிட்டிக்கு ஒரு பெண், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபீமேல் அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட்டை வந்து இந்த இந்திய இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியில் இவங்களை சேர்மனாக நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க பேர் என்ன அப்படின்னா கிறிஸ்டி காவன்ட்ரி அப்படிங்கிறது. இவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் டே என்னன்னா உமன் இன் டிப்ளமாசி. இது என்ன, ஜூன் 25 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் இன் டிப்ளமாசி. என்ன டிப்ளமாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட தீமு எலிமினேட்டிங் ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ் டு உமன்ஸ் லீடர்ஷிப் டிப்ளமசி. டிப்ளமசினாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு சார்ந்து ப்ளஸ்ஸாகவும் சொல்ல மாட்டாங்க, நெகட்டிவும் சொல்ல மாட்டாங்க, ஒரு டிப்ளமேட்டிக் ஆன்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி இவங்க எந்த சாரும் சார்ந்தாங்க, ஒரு நடுநிலைமைவாதியாக இருப்பாங்க. அந்த டேவை தான் இன்னைக்கு இது பண்ணுறாங்க, ஜூன் 25. ஓகேங்களா. ஸ்கீம்ஸ். இது என்ன ஸ்கீம்ஸ், உழவரை தேடி திட்டம். என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வட்டாரத்திற்கு 4 முகாம்கள் வீதம் 17,116 கிராமங்களில் இது நடைபெறுது. இதை எங்கே ஆரம்பித்தாங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இதை ஆரம்பித்ததே. ஓகேங்களா. தேவைகளை கண்டறிதல், திட்ட உதவிகளை வழங்குறது, தொழில்நுட்பங்களை வழங்குறது, கால்நடை நலன் காக்கிறது, வேளாண் உற்பத்தியை பெருக்குதல், உழவர்களின் வருமானத்தை அதிகரித்தல். இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமே. ஓகேங்களா. ஏன் இந்த திட்டம் வந்து எப்போ தொடக்கம்னா மாணிக்கமங்கலம் கிராமம் திருவாரூர் மாவட்டத்தில் இதை தொடங்கினாங்க. ஓகேங்களா. உழவரை தேடி திட்டம் நோக்கம் வந்து வேளாண்மை சேவைகள், அரசின் திட்டங்கள் விவசாயிகளுக்கு கிராமத்திலேயே போய் கிடைக்கிற மாதிரி செய்யறதான். இது வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை நடத்துறதா இது பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த திட்டத்தோட மெயின் மோட்டோவே. ஓகேங்களா.
இது வரைக்கும் எத்தனை கிராமங்களில் செயல்படுத்திருக்காங்கன்னா 17,116 கிராமங்களில் இதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு நாளே உங்களுக்கு நல்ல கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.